Hello all, welcome to TNPSC General Studies YouTube channel. Geography series பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4 மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன் பற்றி பார்ப்போம். மைக்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன். அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி அர்பனைசேஷன் நகரமயமாதல் அப்படின்னுவாங்க. அது எந்தெந்த பீரியட்லேருந்து இந்த நகரமயமாதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வந்துச்சு, இப்போ வரைக்கும் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்டில் அதில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மைக்ரேஷன் அப்படின்றது என்னென்னா டிஃப்ரெண்ட்லி பை டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றாங்க. ஜென்ரலாக வந்து என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகுது. பெர்மனண்ட் ஆர் செமி பெர்மனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மைக்ரேஷன் அப்படின்றத சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் இல்லாட்டி ஒரு தனி மனிதர் இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவல் இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் அப்படின்றது. சிம்பிளாக என்னென்னா மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் தான் பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் அப்படின்றது. UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து மைக்ரேஷனுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைக்ரேஷன் இஸ் a ஃபார்ம் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் மொபிலிட்டி ஆஃப் அ பாப்புலேஷன் பிட்வீன் ஜியோகிராஃபிக்கல் யூனிட் டு அனதர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாப்புலேஷன் வந்து மூவ் ஆகிறது. ஜென்ரலி இன்வால்விங் ஏ பெர்மனண்ட் சேஞ்ச் ஆஃப் ரெசிடென்ஸ். ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துலேருந்து பெர்மனண்ட்டாக மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆகிறதா பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அப்படின்றாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் சோஷியல் சயின்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மைக்ரேஷன். மனிதர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டாக வந்து இருக்குது. இட் ஹாஸ் மெயின்டைன்ட் அ க்ளோஸ் ரிலேஷன் வித் மேன்கைண்ட் ஃப்ரம் ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இதில் இருக்குது இந்த மைக்ரேஷனில். இப்போ மைக்ரேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைனமிக் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் ஒன்றா இருக்குது. ஹியூமன் லைஃப் பிகினிங்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரேஷன் அப்படின்றது ஏர்லி டேஸில் பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனாங்க. எதுக்காகன்னா ஃபுட் கண்டுபிடிக்கிறதுக்காக, சாப்பாடு தேவை, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து மூவ் ஆனாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு இடத்துல போயிட்டு தங்குறாங்க, ஃபாரஸ்ட்டில் வந்து தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு சிவிலைஸ் லைஃப்பை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் விட்டு வெளியில் வந்து ஒரு லேண்டு, அனிமல் அதெல்லாம் வந்து தேவை, டெவலப்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து மேன்கைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து நொமாடிக் லைஃப், நாடோடிகள் வாழ்க்கையை விடுத்து ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. இப்படி தான் அந்த ஸ்டேஜஸ் வந்து வருது. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள் வந்து கண்டினியூ டு மூவ் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜனில் வந்து ஃபர்டைல் லேண்ட் கல்டிவேஷனுக்காக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தேடி போகிறாங்க. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் மொபிலிட்டி ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ எதுக்காக தேடல் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சாப்பாடை தேடி போனாங்க, அதுக்கப்புறம் ஒரு இடம் தங்குற இடம், அப்புறம் வந்து ஃபர்டைல் லேண்டு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மொபிலிட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான நேச்சர் வந்து மாறிட்டே தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இது பாருங்கள், மைக்ரேஷனுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றப்போ புல் ஃபேக்டர், புஷ் ஃபேக்டர் அப்படின்ட்டு ரெண்டு பிரிக்கிறாங்க. புல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இழுக்கிறது, புஷ் அப்படின்னா தள்ளுறது. ஒரு விஷயம் நம்மளை ஈர்க்கும் போது அதை நோக்கி நம்ம போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த மேக்னெட் அப்படின்றத பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் எதுக்காக? நம்ம நோயை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஈர்ப்புக்காக நம்மளை இழுக்குது. ஹாஸ்பிட்டல் நம்மளை இழுக்குது அப்படின்றப்ப ஈர்ப்பு, ஹெல்த் கேருக்காக வந்து வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அந்த செக்டார். சம்பாதிக்கிறதுக்காக அது பார்த்திங்கன்னா ஒரு நம்மளை ஈர்க்கிறது, வெளிநாடு வந்து ஈர்க்குது, சம்பாதிக்க போகிற வெளிநாடுக்கு அப்படின்றப்போ ஒரு ஈர்ப்பு தான் அது வந்து புல் ஃபேக்டரில் வருது. படிப்புக்காக, அமைதிக்காக, சாப்பாட்டிற்காக, ஏதோ ஒரு தேடுதல் நோக்கி வந்து நம்மளை ஈர்த்துட்ருக்கு அப்படின்றப்போ ஒரு சிட்டி லைஃபு, எம்ப்ளாய்மெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புல் ஃபேக்டரில் வருது. புஷ் ஃபேக்டர்னால் ஏதோ நம்மளை பிடிச்சி தள்ளுதுன்னு அர்த்தம். எதனால்? வறட்சி ஆகிடுது, அக்ரிகல்ச்சர் பண்ண முடியல, நஷ்டம் ஆகிடுது, அதனால் நான் வந்து போய் இதில் வெளி ஸ்டேட்டுக்கு போகிறேன், இல்லாட்டி வெளி சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்மளை பிடிச்சி தள்ளுது. அடுத்தது வந்து அன்ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங், அதான் வந்து மழை பொய்த்து போகுது, அதனால் வந்து ஃபார்ம் பண்ண முடியல, ஃபார்மை வந்து ரொம்ப இதாகி இங்கே வந்து சிட்டிஸை நோக்கி வராங்க. அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நம்ம வாலண்டியராக வந்து போகல, நம்மளை ஒரு விஷயம் வந்து தள்ளுது, அதன் காரணத்தினால நம்ம வந்து
மைக்ரேட் ஆகிறோம் அப்படின்றப்போ அது வந்து புஷ் ஃபேக்டரில் வருது. பாவர்ட்டி வறுமையால், அடுத்தது வார், ஒரு போர் நடக்குது, இதனால இந்த இடத்துலேருந்து மைக்ரேட் ஆகுன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அனுப்புது. அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த மைக்ரேஷனில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஃபேவரபிள் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா அட்ராக்ட் பண்ணுறது, அதாவது புல் ஃபேக்டர் வருது இல்லை, அந்த அட்ராக்ட் டுவர்ட்ஸ் லொக்கேஷன் நோக்கி வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றப்ப அது வந்து புல் ஃபேக்டர். அன்ஃபேவரபிள் ஃபேக்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா பீப்புளை வந்து ஒரு வாலண்டியராக பிடிச்சி தள்ளுறது, லொக்கேஷனை நோக்கி இவங்களை வந்து தள்ளுறது, நீ வந்து சம்பாதிக்கிறதுக்காக போயே ஆகணும், வறுமைக்காக நீ போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்படுத்துறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தள்ளப்படுறது வந்து புஷ் ஃபேக்டர் கீழே வந்துடுது. வேரியஸ் காசஸ் இருக்கிறதுக்கு இந்த ஹியூமன் மைக்ரேஷன் அப்படின்றதுக்காக ஒரு 5 குரூப்ஸை பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா எக்கலாஜிக்கல் ஆர் நேச்சுரல் காஸ் ஆஃப் மைக்ரேஷன், எரிமலை வெடிப்பு, வால்கானிக் எரப்ஷனால், எர்த்குவேக்கால், ஃப்ளட்டு, ட்ராட்னால் வந்து இந்த ஈவெண்ட்னால பீப்புளெலாம் பிடிச்சி ஒரு இடத்துலேருந்து தங்க வச்சு இன்னொரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆக வைப்பாங்க. அதான் வந்து மைக்ரேஷன். அப்போ பீப்புள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்த தங்க வைக்கிறாங்க. இந்த கண்டிஷன் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இந்த கண்டிஷன் லைக் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்கணும். அடுத்தது வந்து ஏரியாஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹசார்ட்ஸ், பொல்யூஷன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைக்ரண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஒரு இடத்துல வெள்ளம் வருதுன்னா வெள்ளம் வராத இடத்த நோக்கி தான் போவாங்க, திருப்பி வெள்ளம் வர இடத்த நோக்கி போக மாட்டாங்க. அப்படின்றப்போ அந்த ஹசார்ட்லேருந்து ஃப்ரீயான இடத்துக்கு தான் போகணும். இதான் வந்து மைக்ரேட்டர்ஸை பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணுது. அடுத்தது எக்கனாமிக் காஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்றது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸாக இருக்குது. எக்கனாமிக் காசஸ் அப்படின்றது வந்து டிட்டர்மைன் த லெவல் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மைக்ரேஷன், எந்த லெவலுக்கு போகணும், எவ்வளோ டைரக்ஷன் நோக்கி இந்த மைக்ரேஷன் இருக்குது அப்படின்றத வந்து எக்கனாமிக் காசஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அவைலபிலிட்டி ஆஃப் ஃபர்டைல் அக்ரிகல்ச்சர் லேண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து எக்கனாமிக் காசஸாக இருக்குது. ஒரு தேடுதல் அப்படின்றது வந்து என்னோட வளர்ச்சிக்கானதாக, ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கானதாக வந்து இது வந்து எக்கனாமிக் அப்படின்றது வந்து இருக்குது. இதனால் வந்து மைக்ரேஷன் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க, அட்ராக்ட் ஆகி அங்கே போகிறாங்க. அடுத்தது மாஸ் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்ஸ், இதனால் பார்த்திங்கன்னா ஒரு வறுமையாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை, இதனாலலாம் பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. தன்னோட சொந்த ஊர்லேருந்து வெவ்வேறு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து எக்கனாமிக் காசஸில் வந்து வருது. அடுத்தது சோஷியல் கல்ச்சரல் காஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா இது வந்து பிளேஸ் சம் ரோல்ஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் மைக்ரேஷன் வந்து மெயின் ரோலாக வந்து இது ஒரு ரோலாக வந்து இருக்குது. அப்போ மைக்ரேஷன் ஆஃப் உமன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமேட்டு பெண்கள் வந்து தன்னோட சொந்த வீடு ஊரை விடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த வீட்டை நோக்கி அந்த ஊரை நோக்கி தான் போகிறாங்க. இந்த மைக்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இதில் வருது. அதே மாதிரி பில்கிரிமேஜ் சைட்டுக்கு மைக்ரேட் ஆகுறது இதில் வந்து சோஷியோ கல்ச்சரல் காசஸில் இருக்குது. டெமோகிராஃபிக் காசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் கம்போசிஷன் ஆஃப் ஏஜ், செக்ஸ் அண்ட் ஓவர் பாப்புலேஷன் அண்ட் அண்டர் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதான் வந்து மெயின் காஸ் ஆஃப் மைக்ரேஷன் அந்த டெமோகிராஃபிக்கில் இருக்குது. இப்போ அடல்ட்ஸ்லாம் வந்து மோர் மெஜாரிட்டி தென் அதர் ஏஜ் குரூப்ஸை விட இருக்கிறாங்க. அப்படின்றப்ப உமன் மோஸ்ட்லி மேரேஜ்க்கு அப்புறமேட்டு மைக்ரேட் ஆகிறாங்க ஒரு இடத்துக்கு. அப்போ ஓவர் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கன்சிடர் பண்ணுறாங்க என்னென்னா புஷ் ஃபேக்டர்னு, அண்டர் பாப்புலேஷனை வந்து புல் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த பாப்புலேஷன்லேருந்து இந்த பாப்புலேஷனுக்கு போகிறாங்க அப்படின்றப்போ இந்த செக்டாரில் வந்து டெமோகிராஃபிக்கில் வந்து வருது. ஓவர் பாப்புலேஷன்னா புஷ்ஷு, அண்டர் பாப்புலேஷனா புல். அடுத்தது பொலிட்டிக்கல் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனைசேஷன், வாரு, கவர்மெண்ட் பாலிசி, இதனால் வந்து ஹியூமன் வந்து மைக்ரேட் பண்ணுறாங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. வார் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இருக்குது. அப்போ மைக்ரேஷனோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மூவ்மெண்ட் ஆன் அசோசியேட்டட் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிட்ஸ். இப்போ கீழே வந்து புல் ஃபேக்டர் அண்ட் புஷ் ஃபேக்டருக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். நேச்சுரல் காஸ் அப்படின்றப்ப வந்து லீஸ்ட் ஹசார்ட், இங்கே வந்து ஹசார்ட் போன் ஜோன்ஸாக வந்து இருக்கும். ஃபேவரபிள் கிளைமேட், இங்கே அங்கே கிளைமேட் சேஞ்சு. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்டு மினரல்ஸ் வந்து அபண்டன்ஸில் இருக்கும். இங்கே க்ராப் ஃபெயிலியர் வந்து புஷ் ஃபேக்டரில் இருக்கும். எக்கனாமிக் காஸ் அப்படின்றப்ப வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், இங்கே அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். சோஷியோ கல்ச்சரில் வந்து சோஷியல் யூனிஃபிகேஷன், சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். டெமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அண்டர் பாப்புலேஷன், அங்கே ஓவர் பாப்புலேஷன். பொலிட்டிக்கல் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி இந்த சைடு, வார், சிவில் அன்ரெஸ்ட் வந்து இந்த சைடில்.
இண்டிபெண்ட் அண்ட் ஃப்ரீடம், அங்கே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெயினாக இருக்கும். அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசிபிள் அர்பன் சர்வீசஸ்லாம் இங்கே இருக்கும். எங்கன்னா வந்து இந்த புல் ஃபேக்டரில் ஒரு படிக்கிறதுக்காக வேலைக்காக அந்த மாதிரி போகிறது வந்து இங்கே வருது. இன்அடிக்வேட் லிமிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் சர்வீசஸில் வந்து இருக்குது. ஹெல்த் கேர்லாம் கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல. இதான் வந்து புஷ் அண்ட் புல் ஃபேக்டர்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷனில் வந்து இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்றது வந்து மூவ்மெண்ட் ஆஃப் அ பீப்புள் ஒரு கண்ட்ரிக்குள்ளே வந்து மைக்ரேட் ஆகிறது வந்து இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்றாங்க. இதை வந்து 4 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா பேஸ்ட் ஆன் த பர்த், ஆரிஜின், அதுக்கப்புறமேட்டு டெஸ்டினேஷன் ஆஃப் அ மைக்ரேண்ட், எங்கேருந்து ஆரிஜின்லேருந்து கிளம்பி எந்த இடத்துல டெஸ்டினேஷன் வந்து முடியுது அப்படின்ற மாதிரி 4 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. அடுத்தது ஃபீமேல் மைக்ரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேல் மைக்ரண்ட்ஸை விட அதிகமாக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறாங்க. எங்கன்னா யூரோப், நார்த் அமெரிக்கா, ஓஷியானிக்கா, லாட்டின் அமெரிக்கா, கரிபியன், அதே மாதிரி ஆஃப்ரிக்கா, ஏஷியாலெலாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஏஷியா மைக்ரண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக மென்னாக இருக்கிறாங்க. இது ஒரு ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன், ரூரல்லேருந்து அர்பனுக்கு வரும்போது பாப்புலேஷன் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் அங்கேருந்து வந்து டவுனுக்கு வந்து வராங்க. இதான் வந்து ரூரல் டு அர்பன். அர்பன் டு அர்பன் அப்படின்றப்ப ஒரு அர்பன் சென்டர்லேருந்து இன்னொரு அர்பன் சென்டருக்கு போகிறாங்க. எப்படின்னா நிறைய இன்கம் வேணும். எக்ஸாம்பிள் சென்னை டு பெங்களூர் அப்படின்றப்போ சென்னை விட பெங்களூரில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றப்ப அர்பன் டு அர்பன். அடுத்தது ரூரல் டு ரூரல் அப்படின்றப்ப வந்து ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து இன்னொரு ரூரல் ஏரியாவுக்கு வந்து சொல்கிறது. அதே மாதிரி மேரேஜ்லாம் வந்து இதில் வருது. அர்பன் டு ரூரல் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அர்பன்லேருந்து ரூரலுக்கு போகிறாங்க. எப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க, லைஃப்பில் வந்து செட்டில் ஆக போகிறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்றப்போ சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க. அதான் நேட்டிவ் பிளேஸ்க்கு வருவாங்க. அதான் அர்பனில் போய் சம்பாரிச்சிட்டு திருப்பி ரூரல் கிராமத்துக்கு வந்துடுறது தான் வந்து அர்பன் டு ரூரல் மைக்ரேஷன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு காமன் ஒன்னாக வந்து இருக்குது. அடுத்தது இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்றது வந்து நேஷ்னல் பவுண்ட்ரிஸை தாண்டி போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகிறது. அதான் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். 2017 வந்து இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. எப்படின்னா ஆரிஜின் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட்ஸோட ஆரிஜின் அப்படின்றது இந்தியன் 2017 இருக்குது. இப்போ அதில் 17 மில்லியன் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாலோட் பை மெக்சிகோவில் வந்து 13 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து மைக்ரண்ட்டாக இருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் வில்லிங்னஸ் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் ஃபார் மைக்ரேஷன், வாலண்டியராக ஒரு பர்சன் வந்து தன்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் கீழே நான் வந்து இந்த ஊரில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகணுங்கிறதுக்காக வாலண்டியராக நானே போகிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாலண்டியர் மைக்ரேஷன். இன்வாலண்டியர் ஃபோர்ஸ்டு அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இஷ்டமே இருக்காது, ஆனால் இந்த இடத்த விட்டு போயே ஆகணும் அப்படின்றப்போ அந்த இடத்துல புஷ் ஃபேக்டர் வருது. ஒரு பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்புறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்வாலண்டியர் வருது. இப்போ வந்து ஷேர் ஆஃப் ரீஜியன்ஸ் இன் வேர்ல்டு பாப்புலேஷன் இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட்ஸ் பை ஆரிஜின் 2017 படி என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன், அதே மாதிரி ஒரு ரீஜன் கொடுத்துட்டாங்க, டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, குளோபல் பாப்புலேஷன் எவ்வளோ, இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட்ஸ் பை ஆரிஜின், பர்சன்டேஜ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட், ஆரிஜின்லேருந்து எவ்வளோ பேர், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல்லேருந்து எவ்வளோ மைக்ரண்ட் அப்படின்ற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இது வந்து சும்மா ஒரு ரிப்போர்ட்டு தான், அது தெரிஞ்சுக்கோங்க. Based on the duration of stay of migrant in the place of destination, short term migration, long term migration, seasonal migration வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னா மைக்ரண்ட் ஸ்டே அவுட் சைட் ஒன்லி ஃபார் கொஞ்சம் பீரியடுக்கு மட்டும்தான், திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவாங்க, அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அப்படின்றப்போ ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் மட்டும் போகிறது வந்து ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன். அடுத்தது லாங் டேர்ம் மைக்ரேஷன் அப்படின்னா மைக்ரேஷன் ஸ்டே அவுட் சைட் லீஸ்ட் ஆஃப் ஃபியூ இயர்ஸ்க்காக, ஃபியூ மந்த்னா வந்து ஷார்ட் டேர்மு, அதே வந்து லாங் டேர்ம்னா ஃபியூ இயர்ஸ். சீசனல் அப்படின்னா ஒருத்தர் இல்லாட்டி வந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து நேட்டிவ் பிளேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் சீசனுக்காக ஒரு இடத்துல போய் தங்கிட்டு அந்த சீசன் முடிஞ்சோன்னு வர்றது. எக்ஸாம்பிள், நம்ம இங்கேருந்து ரொம்ப வெயிலாக இருக்க ஊரை நம்ம இருக்கிறோம்னா ஊட்டி போகிறது, கொடைக்கானல் போகிறது, அந்த மாதிரி வந்து திருப்பி வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்க, வீசா போட்டு வெளிநாடு போவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சீசனுக்காக போயிட்டு வர்றது வந்து இருக்கும். அதே மாதிரி பீப்புள் மைக்ரேட்டிங் டு ஹில் ஸ்டேஷன், சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போயிடுவாங்க கீழேருந்து மக்கள், அப்போ மேலே வந்து சம்மர் வரும்போது கீழே வந்து இறங்கிடுவாங்க. இது வந்து நோமாடிக் லைஃப் வந்து பார்த்துருக்கோம், அதில் வந்து வரும் நாடோடிகள் வாழ்க்கையில்.
அடுத்தது வந்து என்னென்னா மைக்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் வந்து இதில் இருக்கும். அடுத்து டிரான்ஸ்ஹியூமன்ஸ் அப்படின்றவங்க வந்து இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க சீசனல் மைக்ரேஷனுக்கு. வெயில் காலத்தில் வந்து ஒரு இடத்துல, மழை காலத்தில் இன்னொரு இடத்துல வந்து செட்டில் ஆவாங்க. இப்போ நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மைக்ரண்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து 258 மில்லியன் வந்து 2017 இருக்காங்க. அப்புறம் 220 மில்லியன் எவ்வளோனா 2010. அதே 2000 பார்த்தீங்கன்னா 173 மில்லியன். அப்போ போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க மைக்ரண்ட்ஸ். கான்சிக்வன்சஸ் ஆஃப் மைக்ரேஷன், மைக்ரேஷனோட கான்சிக்வன்சஸ். இப்போ மைக்ரேஷன் வந்து எதை அஃபெக்ட் பண்ணுது? போத் ஏரியாஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மைக்ரேஷன்லேயும் டெஸ்டினேஷனையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னா, இப்போ ஓவர் பாப்புலேஷன் ஏரியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து அண்டர் பாப்புலேஷன் ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஓவர் பாப்புலேஷனில் இருக்கிறவங்க அண்டர் பாப்புலேஷன் போகிறாங்க, இங்கேருந்து அங்கே. அப்போது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பாப்புலேஷனே இல்லை. இங்கே இருந்துட்டு திருப்பி இங்கே வருவாங்க. இப்போ அதான் கீழே கொடுத்துருக்காங்க. டெமோகிராஃபிக் கான்சிக்வன்சஸ் அப்படின்னா சேஞ்சஸ் ஏஜ் அண்ட் செக்ஸ் கம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ மைக்ரேஷன் அப்படின்றது வந்து ஃபீமேல்ஸ் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? அவங்க சோர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த இடம், பிறந்த ஊர்லேருந்து எங்கே வராங்க? டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து புது இடம். இப்போ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வரும்போது சோர்ஸில் வந்து ஒருத்தர் குறையிறாங்க, டெஸ்டினேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பாலினம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வராங்க, இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்றப்போ மைக்ரேஷன் ஆஃப் மேல் ஒர்க்கர்ஸ் வந்து ஜாப் சர்ச் பண்ண போகும்போது டிக்ரீசஸ் த இண்டிபெண்ட் பாப்புலேஷனை வந்து இந்த இடம் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி சோர்ஸ்லேருந்து அதே மாதிரி டிபெண்டன்சி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. உன்னை டிபெண்ட் பண்ணி போகிறாங்க, அந்த இடத்துல டிபெண்டன்சி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது. பிறந்த இடத்துல இல்லாட்டி சொந்த ஊரில் வந்து பாப்புலேஷன் வந்து குறையுது சோர்ஸில். அடுத்து சோஷியல் கான்சிக்வன்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜனில் வந்து அர்பனை நோக்கி போகிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ப்ளூரல் சொசைட்டி வருது. எப்படி அங்கே தனி மனிதமாக இருக்க ப்ளூரல் சொசைட்டியில் உன்னை தேடி போட்டுட்ருக்காங்க. இது வந்து ப்ளூரல் சொசைட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுது அந்த இடத்துல. இட் ஹெல்ப்ஸ் த பீப்புள் டு கம் அவுட் ஃப்ரம் அ நேரோ மைண்ட்னஸ்லேருந்து பீப்புள் வந்து ஜெனரஸாக வந்து மாறுறாங்க இந்த இடத்துல. அடுத்து எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் ஆஃப் மோர் பீப்புள் ஃப்ரம் ஓவர் பாப்புலேட்டட்லேருந்து அண்டர் பாப்புலேட்டட் ரீஜனுக்கு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது? இம்பேலன்ஸ் வந்து நடக்குது அந்த இடத்துல. இப்போ ரீஜியன் ஆஃப் ஓவர் அண்ட் அண்டர் பாப்புலேஷன் வந்து பிகம் ரீஜன் ஆஃப் ஆப்டிமம் பாப்புலேஷனாக மாறுறாங்க. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது ஆப்டிமம் பாப்புலேஷன் அந்த இடத்துல வருது. மைக்ரேஷன் வந்து மே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ வந்து பிரெயின் ட்ரெயின்ற ஒரு கான்செப்ட் வந்து இங்கே வருது. என்னென்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் மைக்ரேஷனால் வர கான்சிக்வன்சஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, மைக்ரேஷன் இன் விச் ஸ்கில்டு பீப்புள் வந்து எக்கனாமிக்லி பேக்வர்ட் கண்ட்ரீஸில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த நாடு வந்து இன்னும் வளர்ச்சி அடையில, எக்கனாமிக்காக வந்து பேக்வர்ட் கண்ட்ரியாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஸ்கில்லை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இருந்த இடம் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கண்ட்ரி, அங்கேருந்து எல்லாத்தையும் கற்றுட்டு ஒரு ஸ்கில்டு பீப்புளாக ஆகி எங்கே போகிறாங்க? டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்றதுனால இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சோர்ஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டெவலப்பிங், அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒருத்தர் நல்லா கற்று தேர்ந்து டெவலப்டை நோக்கி தான் போகிறாரு. அப்போ அவர் கற்றுக்கிட்ட இடம் சோர்ஸ் அப்படின்றது என்ன? ஒரு அறிவாளியை வந்து அந்த இடத்துல இழக்குது. அதை தான் பார்த்திங்கன்னா பேக்வர்ட்னஸ் வந்து அங்கே வருது. சோர்ஸ் ரீஜனில் பேக்வர்ட்னஸ் வருது. இதை தான் வந்து பேக் வாஷ் எஃபெக்ட் அப்படின்றாங்க. ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தது வந்து அண்டர் டெவலப்டு தான். அண்டர் டெவலப்லேயே இருந்து கற்றுக்கிட்டு நான் டெவலப்டில் போயிட்டு நல்லா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல பேக் வாஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வருது. சோர்ஸ் ரீஜனை தான் பார்த்திங்கன்னா இது வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. அடுத்தது என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் என்னென்னு பார்க்கலாம். லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட் ஆஃப் அ பீப்புள் ஃப்ரம் ரூரல்லேருந்து அர்பனுக்கு போகிறாங்க, காசிங் ஓவர் க்ரௌடிங் இன் சிட்டிஸ். இப்போ இங்கேருந்து இப்போ சென்னை அப்படின்றது பார்த்திங்கன்னா சின்ன பிளேஸ் தான். ஆனால் இங்கே இருக்க எல்லோரும் அங்கே போயிட்டு சின்ன பிளேஸான சென்னையை சுற்றி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. அப்போ ஓவர் க்ரௌடட் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை தான் அதிக பாப்புலேஷனில் இருக்குது. அப்போ அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ரூரல்லேருந்து அர்பன் கிளம்பி போகும்போது அங்கே வந்து என்ன நடக்குது? ஓவர் க்ரௌடிங் வந்து நடக்குது. ஹெவி ப்ரெஷரும் அந்த ரிசோர்ஸஸ்லேருந்து இப்போ வந்து ஒரு கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு போதும், மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை வந்து பிரித்து கொடுக்குற மாதிரி ஆகுது. அப்போ ரிசோர்ஸை பிரிக்கும் போது எல்லாருக்கும் இவ்வளோ போய் சேரணும் அப்படின்ற அந்த அளவை கம்மி பண்ணுறாங்க. அப்படின்றப்போ ஒருத்தரோட நீடு வந்து அந்த இடத்துல கம்மி ஆகுது. அதை தான் மெயினாக சொல்கிறாங்க.
It leads to rapid growth of cities. ஓவர் பாப்புலேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸில் வந்து பாப்புலேஷன் பொல்யூஷன் கொடுக்குது, ஏர் வாட்டர் சாயில். ஏன்னா ஓவர் பாப்புலேஷன் சேர வந்து எல்லாமே வந்து பொல்யூஷன் வந்து ஆகுது. ஸ்கார்சிட்டி ஆஃப் தண்ணீர் பஞ்சம், அதே மாதிரி ஸ்பேஸ், வீடு, டிராஃபிக் ஜாமு, இதெல்லாம் வந்து புவர் ட்ரைனேஜ் சிஸ்டம், இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருது. லேக் ஆஃப் பிளேஸ் ஃபார் ஹவுசிங் அண்ட் ரைசிங் ஆஃப் லேண்ட் கிளாஸ். இப்போ வந்து வீடெல்லாம் வந்து நிறைய இடம் இல்லை அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இடங்களோட விலையும் வந்து அதிகமாகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லாமல் ஸ்லம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு சின்ன ஒரு டென்ட் மாதிரி கட்டி ஸ்லம்மில் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தது அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் அப்படின்னா நகரமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் which there is an increase in proportion of population living in towns and cities. டவுன்ஸ்லேயும் சிட்டிஸ்லேயும் பார்த்திங்கன்னா வாழக்கூடிய பாப்புலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்றப்போ அதை வந்து அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரமயமாதல் அப்படின்றது வந்து காசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. நேச்சுரல் பாப்புலேஷன் க்ரோத், ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன், ரீக்ளாசிஃபிகேஷன் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் இன்டு அர்பன் ஏரியாஸ் அப்படின்ட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றப்ப சாதாரணமாகவே வந்து இந்த நகரத்தில் வந்து இருக்கிற மக்கள் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்ப நேச்சுரல் வேலை இருந்தால் அது வந்து நேச்சுரல் பாப்புலேஷன் க்ரோத்துன்றாங்க. ரூரல்லேருந்து கிராமத்துலேருந்து நகரத்தை நோக்கி வரும்போது அந்த மைக்ரேஷன் ஒன்று வருது. அடுத்தது ரீக்ளாசிஃபிகேஷன் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணி அர்பன் ஏரியாஸாக வந்து மாற்றுறாங்க. அப்படின்றப்போ இந்த அர்பனைசேஷன் அப்படின்ற ஒரு வந்து வருது. இது வந்து ஒரு மேஜர் வந்து இருக்குது. இது எதாவது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டெமோகிராஃபிக்ஸ், லேண்டு கவர், எக்கனாமிக் ப்ராசஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இதெல்லாம் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது. இப்போ 2007 வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரியில் குளோபல் அர்பன் பாப்புலேஷன் வந்து எக்ஸீட் குளோபல் ரூரல் பாப்புலேஷன். ரூரல் பாப்புலேஷனை விட அர்பன் பாப்புலேஷன் வந்து அப்போ தான் வந்து எக்ஸீட் பண்ணுச்சு, அதை விட முந்தி போச்சு அப்படின்றாங்க. அண்ட் த வேர்ல்டு பாப்புலேஷன் ஹேஸ் ரிமைண்ட் ப்ரிடாமினென்ட்லி அர்பன். அர்பனில் தான் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு பாப்புலேஷனும் இருந்துச்சு அப்படின்ட்டு வேர்ல்ட் அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து 2014 வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் வேர்ல்டு அர்பனைசேஷன், எப்படி இந்த நகரமயமாதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து அர்பன் சென்டர்ஸ் வந்து டெவலப் பண்ண அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், அதாவது ஒரு 10,000 வருஷத்துக்கு வந்து முன்னாடி. அப்போ வந்து ப்ரிமிட்டிவ் மேன் வந்து ஸ்டார்டட் டொமஸ்டிகேட்டிங் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன வருது, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து அந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் அடையுது. அப்போ ரிவர் வேலிஸ் ரீஜியன்லன்னு பார்த்திங்கன்னா எஜிப்து, கிரீஸ், இந்தியாலாம் பார்த்திங்கன்னா அகேரியன் கம்யூனிட்டிஸாக வந்து ரைஸ் ஆகுறாங்க. அடுத்தது அர்பன் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்பன் சென்டர்ஸில் இருக்குது. இப்போ எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து மெயின் ரீசனாக இந்த அர்பனைசேஷனுக்கு வந்து இருக்குது. இப்போ ஒரு பாபிலோன் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மெசபடோமியா, தீபீஸ் அண்ட் அலெக்சாண்ட்ரியா வந்து எஜிப்தில், ஏத்தன்ஸ் வந்து கிரீஸில், ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ வந்து இந்தியா வந்து நோட்டட் ப்ரீ ஹிஸ்டாரிக் சிட்டிஸாக வந்து வேர்ல்டில் இருக்குது. ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து சைஸும் அதே மாதிரி அர்பன் சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ டியூரிங் 2 கிரேட் காலனைசேஷன் பீரியட்னு சொல்லக்கூடிய கிரேக் அண்டு ரோமர்கள் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் 7th centuryயில் பார்த்திங்கன்னா சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா ஏகன் சீக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா சிட்டிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ டியூரிங் த கிரீக் காலனைசம், அவங்க கிரீக்கோட காலனித்துவ ஆட்சி கீழே நடக்கும் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேடு வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா எது மூலமாக, இந்த ரோடு டவுனு சிட்டிஸ் இதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து வளர்ச்சி அடையுது அந்த கிரீக் காலனைசிங் பீரியடில். அடுத்தது வந்து இந்தியா, சைனா, நைஜீரியா வந்து டுகெதர் எக்ஸ்பெக்டட் டு அக்கௌண்ட் 35% ஆஃப் க்ரோத்து. வேர்ல்டு அர்பன் பாப்புலேஷன் வந்து 35% பார்த்திங்கன்னா இந்தியா, சைனா, நைஜீரியாவில் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அதே பிட்வீன் 2018 வந்து 2050 வந்து 35% வளர்ச்சி வந்து இந்த 3 நாடுகளும் வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2018 வந்து 2050 அந்த காலகட்டத்துக்குள்ளே. அப்போ இந்தியா இஸ் ப்ரொஜெக்டட் டு ஆட் 416 மில்லியன் அர்பன் டுவெல்லர்ஸும், சைனா வந்து 255 மில்லியன், அதே மாதிரி நைஜீரியா வந்து 189 மில்லியன் வந்து மெயினாக இந்த அர்பன் டுவெல்லர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்டர்னால் அந்த இதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து
ஹரப்பா சிட்டி தான் இது. இந்த பிக்சரை பார்த்தீங்க, இதுதான் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் இருக்குது ஹரப்பா சிட்டி. மிடிவல் பீரியடில் பார்த்தீங்கன்னா 11th century அப்போ வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இன்க்ரீஸ் தேர் ஓவர்சீஸ் ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் ரோலாக இந்த சிட்டிஸு டவுன்ஸ்லாம் வந்து இங்கே அந்த பீரியட் தான் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த 13th century எண்டில் பார்த்தீங்கன்னா பாரிஸ், லண்டன், ஜெனீவா, மிலான், வெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சிட்டிஸாக வந்து யூரோப்பில் இருக்குது. இது வந்து மிடிவல் பீரியடில். மாடர்ன் பீரியட் அப்படின்றது வந்து 17th centuryலேருந்து ஆரம்பிக்குது. தேர்ட் ஃபேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து 19th centuryயில் வந்து நடக்குது. அது வந்து க்ரோத் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸை வந்து ஆக்சிலரேட் பண்ணுது. அப்படின்னா நிறைய வரத்துக்கான உந்துதலாக இருக்குது. அடுத்தது யூரோப்பியன்ஸ் வந்து வித் அர்பன் சிவிலைசேஷன் கிவ் பர்த் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூ டவுன்ஸ் எல்லாம் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து கொண்டு வராங்க. நார்த் அமெரிக்காவில், சோவியத் யூனியன்லலாம். இந்த மாடர்ன் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நடந்திருக்கு. அப்போ பிஃபோர் 1930 ஆஃப்ரிக்கா டவுன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து 50 டவுன் இருக்குது. பாப்புலேஷன் எக்ஸீடிங் 10 lakh பாப்புலேஷன் கிட்ட மேஜராக இருக்குது. அடுத்தது மேஜர் சிட்டிஸ் இன் ஆஃப்ரிக்கான்னு பார்த்தீங்கன்னா கைரோ, நைரோபி, மாம்பாசா, புலாவயோ, துவாலா, அபிடியன், லோகாஸ், அக்காரா, ஆடிசபா, லியோபால்ட்வில்லி, லுவாண்டா, கேப் டவுன், நாட்டல், ரிட்டோரியா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டவுன்ஸாக அண்ட் சிட்டிஸாக வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. மாடர்ன் ஏஜில் பார்த்தீங்கன்னா இந்த அர்பனைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட் பண்ணிவிட்டு நிறையா இந்த வேர்ல்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து நடந்திருக்கு இந்த அர்பனைசேஷனில். இதான் வந்து மாடர்ன் அர்பனைசேஷன். 1950ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அர்பனாக இருக்கிறாங்க. பை 2050 பார்த்தீங்கன்னா 68% பீப்புள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அர்பனாக இருப்பாங்க அப்படின்றாங்க. இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் அர்பன் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நார்த் அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, யூரோப், ஓஷியானியா, ஏஷியா அண்டு ஆஃப்ரிக்கா. அடுத்தது இது வந்து வேர்ல்டு டாப் 5 சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோக்கியோ ஜப்பான், டெல்லி இந்தியா, ஷாங்காய் சைனா, மெக்சிகோ சிட்டி மெக்சிகோ, சோப்புலா பிரேசிலில் வந்துருக்கு சோப்புலா. இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸ், லேக் ஆஃப் ஸ்பேஸ் இல்லை, அதனால் வீடு கட்ட இடம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறாங்க ரொம்ப சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸ்லம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஸ்லம்ஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, டெவலப் ஆகிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் ஸ்லம்ஸ். ஓவர் க்ரௌடிங் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடிங் அப்படின்றது ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கிறாங்க எல்லோரும், அதனால் அன்ஹெல்த்தி என்வரான்மெண்ட் வரும் அர்பன் ஏரியாஸில். மெனி டிசீஸ் அண்டு ரயாட்ஸ் அப்படின்னா கலவரம் இதெல்லாம் வரக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அண்ட் சானிடேஷன் பார்க்குறாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஆகிடுது எல்லோரும் யூஸ் பண்ணும்போது. இந்த சிட்டிஸில் பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிஸ்க்குமே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல தண்ணி இல்லை வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா. அப்போ ட்ரைனேஜ் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து வேர்ஸாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் கார்பேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இமாலய டாஸ்க் அப்படின்றாங்க. அது எவ்வளோ வந்து கார்பேஜை வந்து ரிமூவ் பண்ணாலும் திருப்பி திருப்பி சேர்ந்துட்டே இருக்குது அந்த அர்பன் லோக்கல் பாடிஸ்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிராஃபிக் அப்படின்றப்ப பிளான்டாக ஒன்றும் பண்ண முடியாது, டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண முடியாது. இதனால் நிறைய டூ வீலர்ஸ் இருக்குது, அது வந்து டிராஃபிக் ப்ராப்ளமில் கொண்டு வந்து விடுது. ஏர் பொல்யூஷன் வருது. பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் வந்து மேஜர் பொல்யூட்டன்னா என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணுது. சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆறில் கொண்டு போய் கொட்டுறாங்க. அப்போ என்ன வாட்டர் வந்து மாசுபடுது, அதே மாதிரி அட்மாஸ்பியர் வந்து பாதிக்கப்படுது. இதான் வந்து ஸ்மோக் அண்ட் டாக்ஸிக் கேஸஸ்லாம் வருது. அடுத்தது ஒன் வேர்ட்ஸு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதான் ஒன் வேர்ட்ஸ். இது இன்றைக்கி கிளாஸில் 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4 பார்த்தோம். யூனிட் 4ல் மெயினாக எதை பார்த்தோம்னா மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன் பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.